அனைவருக்கு வணக்கம். நான் காதல் பிரமோ மாறு விஷயத்துல போறாங்க சுந்தரி. ஏன்னா அனுவும் ஆகாஷும் 2 பேருமே சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா அப்படின்றதுக்காக செக் பண்றதுக்காக போவாங்க. அங்க போயிட்டு பார்த்தா அவங்க 2 பேரும் ஒண்ணா சந்தோஷமா தான் இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க. ச்சே, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேருமே இந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருக்காங்கன்றாங்க. இவங்க 2 பேரையும் இப்படி எல்லாம் நான் சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்றாங்க. நான் நினைச்சது ஒண்ணு, ஆனா இங்க நடந்தது எல்லாம் வேற ஒன்னெல்லாம் இருக்குன்றாங்க. இப்படி இவங்கள நான் சந்தோஷமா இருக்கவே விட மாட்டேன்ட்டு ரொம்பவே கோவத்துல இருக்காங்க. என்ன நடந்தாலுமே சரி, நான் நினைச்சது மட்டும்தான் நடக்கணும் இங்க அப்படின்ட்டு ரொம்பவே வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சுந்தரி. அவங்க பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லலாம். என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இது மாதிரி அவங்களோட சந்தோஷத்தை கெடுக்கணுன்றதுக்காக அவங்க குடிக்கிற பால்ல பாத்தீங்கன்னா விஷத்தை கலந்துறாங்க. குழந்தைய போய் சேரணும், இந்த இடத்துல இவ்வளவு போய் சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக விஷத்தை கலக்குறாங்க. அதை குடிச்சு உடனே பாத்தீங்கன்னா வயிறு வலியில ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து அக்கா என்னக்கா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்றாங்க. என்னக்கா ஆச்சுன்றாங்க. என்னன்னே தெரியல அபி, வயிறெல்லாம் வலி எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அபி. அக்கா உனக்கு ஒன்றும் ஆகாதுக்கா, நீ கவலைப்படாதுக்கான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அபி வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா இவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றாங்க. டாக்டர் என்ன ஆச்சுன்றாங்க. இவங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல வந்து விஷத்தை கலந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ஃபேமிலியில் எல்லாருமே. இந்த இடத்துல அபி இருந்துட்டு அப்படி யாரும் கலந்துருக்க மாட்டாங்க. ஏமா ஒரு டாக்டர் நான் சொல்றேன் இல்லை விஷயத்த கலந்துருக்காங்கன்னு எல்லாம் பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.